புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிடுறாங்க. ஆமா. ஆனா அங்க வந்து துப்பாக்கி தேவையா? அவன் குழந்தை தருதலையா இருக்கும். அந்த தருதலை வந்து இப்படிதான் விரும்புதுன்னு ஒட்டுமொத்த தருதலைக்கு இங்க வழிவகுக்கிறான் ஒரு ப்ரொடியூசர். இப்ப எல்லாம் என்ன, காதலும் முடிஞ்சு போய் கள்ளக்காதலும் முடிஞ்சு போய் அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. சிவாஜி கணேசனோட பராசக்தியில வந்து உங்களுக்கு நாட்டுக்கான அவ்வளவு கருத்துகள் இருக்கும். இப்ப இந்த பராசக்தியில அப்படியே பண்ணிருக்காங்க. ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் அவனுக்கு ஜாதி படம் எடுக்கிறானுங்க. அவன் மட்டும் இல்ல, மோகன்ஜின்னு ஒருத்தன், அவனும் ஜாதி குறியீடு வச்சு படம் எடுப்பானுங்க. கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணுங்கிறது போக, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே குழந்தையெல்லாம் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நவுறுதுன்னா நாளைக்கு இந்த சமுதாயம் எங்க போய் நிற்கும்? பெரிய நடிகர்கள் எல்லாமே தரங்கட்ட செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க. சென்சார்ல இப்படி இருந்தா தாப்பா நாங்க பண்ணுவோம், இந்த வன்முறையெல்லாம் கூடாதுப்பா, என் சமுதாயத்து மக்களுக்கு இது செட் ஆகாதுப்பா, நீ போட்டுக்கோ, நீ எடுத்துக்கோ, எங்க வேணுமானு எடுத்துக்கோ. முட்டாள் மக்கள்னு நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கோம். அட்வைஸ் சொல்ற அளவுக்கு எங்க மக்கள் தரங்கட்டவர்கள் அல்ல. வணக்கம் சார். வணக்கம். எப்பவும் போல உங்களோட ஸ்டைல்ல ஒரு வணக்கம். ஓகே. இப்ப இருக்கக்கூடிய சினிமா வந்து ரொம்ப பரபரப்பா போகுது. அதாவது எடுத்த எடுப்புல ஸ்பீடா போயிடுது. இந்த ஸ்லோவா ஸ்டார்டிங் அதெல்லாம் கிடையாது. எடுத்த எடுப்புல ஸ்பீடா போகுது. எந்த அளவுக்கு ஸ்பீடா போதோ அந்த அளவுக்கு காணாம போயிடுது டக்குன்னு. அப்படிதான் இருக்கு. ஒரு இயக்குனரா உங்களோட பார்வையில இப்ப இருக்கக்கூடிய இயக்குனர்கள், யங்கான இயக்குனர்கள்லாம் சினிமா ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது நல்ல இடத்துக்கு கொண்டு போறாங்களா அப்படிங்கறத விட நல்லா சம்பாதிக்கிறாங்க, அது மட்டும் சொல்ல முடியும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா வரப்போற படங்கள் நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து மக்களுக்கான ஒரு விஷயத்த சொல்லணும், ஒரு என்ன சொல்றது, ஒரு மெசேஜ் கொடுக்கணுங்கிறதுலாம் முன்னாடியெல்லாம் இருக்கும். இப்போ வந்து எந்த மெசேஜும் சொல்ல வேண்டியது இல்லை. மக்கள்கிட்ட இருக்கிறதுல அவன் சம்பாதிக்கிறதுல எவ்வளவு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது தான். டிக்கெட்டு காசை வந்து ஒரு 200 ரூபாய்க்கு டிக்கெட்டை விற்றா கூட பாப்கார்னை ஒரு 600 ரூபாய்க்கு விற்று அவன் எப்படி அவன்கிட்ட இருக்கிற காசை நம்ம எப்படி கைப்பற்றலாங்கிறது மட்டும்தான் சினிமா தயாரிக்கிறவங்களோட எண்ணமும் சரி, கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே அந்த மனநிலை இருக்காங்க. ஆமா, முன்னாடி எல்லாம் என்ன சொல்றது, இப்ப கிரியேட்டர்ஸ் சொல்ல முடியாது, கேட்டா இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பிரேஷன்னா காப்பி அடிக்கிறவன் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான், அந்த மாதிரிதான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. இதுல சில பேர் வந்து வாழ்வியல்ல இருந்து காப்பி அடிக்கிறோம் அப்படிங்கிற, ஏதோ நீ எதை வேணுமாலும் செய்யா, நீ காப்பி அடி, நீ எதை வேணுமாலும் செய்ய, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா மக்களுக்கான விஷயமா என்னத்த நீ சொல்ற அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னா, நாட்டுல நம்ம ட்ரெயின்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு 4 பையனுங்க ஒருத்தனை கத்திய வச்சு கீறி. ஆமா, இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். இது இவங்களை மட்டும்தான் இல்ல, எல்லா இடத்துலயுமே இப்படித்தான் இருக்காங்க. எல்லாரும் வீடியோ எடுத்து போடல, கத்துக்கிறாங்க. முழுக்க சினிமா பார்த்துதான் கத்துக்கிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா சினிமாக்காரனுங்களையே குறை சொல்லிட முடியாது. சினிமாக்காரனுங்க அவனுங்க எங்க இருந்து கத்துக்கிறானுங்க, அவனுங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? மக்களுக்கு கற்பனைக்கு உருவம் கொடுக்கறாங்கல்ல சார். அதான் அவங்க கற்பனைக்கு உருவம் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனோட மனநிலை எங்க உருவாகுது? ஒரு சராசரி மனிதர்கள் கிட்ட உருவாகும் நினைக்கிறீங்களா? அங்க இருந்து இத்தனை வருஷமா இவனுங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் ஒரு சினிமா எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு டிராமாட்டிக்கா இருக்கும். ஒரு சம்சாரம் படம் அப்படின்னா குடும்பம் பிரச்சனை, அதுக்குள்ளார ஒரு சண்டை, அந்த குடும்ப சண்டையை வந்து என்ன சொல்றது, அந்த குடும்பத்துல எப்படி ஒத்துமையா இருக்கணும், எப்படி பிரியறது, மறுபடியும் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கலாம். இப்போ ஒரு குடும்ப சண்டையே, ஒரு அப்பா பொண்ணுக்கு பாசம், குடும்ப புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட அங்க வந்து அஜித் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காரு. விசுவாசம் படம் பாத்தீங்கல்ல, அதுல வந்து என்ன கதை, என்ன புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிடுறாங்க, ஆனா அங்க வந்து துப்பாக்கி தேவையா? புரியுதுங்களா எந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் காட்டுற இங்கிலீஷ படத்தை பார்த்துட்டு இவங்க பண்ற நம்ம கலாச்சார சீரழிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. கலாச்சாரத்தை முழுக்க சினிமா வந்து அதை மிகைப்படுத்தி காட்டி எல்லாருமே அதுக்குள்ளார வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.
ஓகே. இந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னு எல்லாருமே நம்ம நம்புறோம். ஆமா. ஓகே. அது வந்து எப்படி சொல்றது? ஆடைங்கிறத அளவோட இருக்கணும். ஆமா. ஆமா. இப்ப சுத்தமா ரொம்பவே அளவு அளவே கம்மியா தான் இருக்கு எல்லாருக்கும். ஆமா. அதான் அளவே இல்லாம அளவு இல்லாம இருக்கு. கரெக்ட். அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. அப்படிங்கிற இது வந்து இது சுதந்திரம்னு சொல்றதா? ம். இது எந்த விதத்துல எடுத்துக்கிறது? ஓகே. புரியுதுங்களா? ஒருத்தங்க ஒரு ஒரு ரீல்ஸ் தன்னை பிரபலப்படுத்தணும், ரீல்ஸ் ஆக்கணுங்கிறதுக்காக அடுத்தவனை துன்பப்படுத்துறாங்க. ம். ம். நம்ம மிருகங்களை துன்பப்படுத்துறதெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து நாய் அடிக்கிறது, அடுத்த விலங்குகளை சித்திரவதை ஆமா. பண்றது, இது மாதிரிதான் ஒரு இதை பண்ணுவாங்க. இப்ப மனிதர்களே சித்திரவதை பண்ற அளவுக்கு மைண்ட் செட்டப்பை மாத்திட்டானுங்க. ம். இதெல்லாம் அதுக்கு வந்து இயக்குனர்கள் தானே காரணம். ஐயோ ஒட்டு மொத்தமா இயக்குனர், நானும் இயக்குனர், அப்ப நான் தான் காரணங்கிறது மாதிரின்னா அப்படி சொல்லவே முடியாது. ம். விநியோகத்து சம்பந்தத்துல இருக்குது. ம். ஆடியன்ஸ் எதை விரும்புறான்னு இவனுங்களா முடிவு பண்ணிடுறாங்க. எது ஆமா. பணம் போடுறவன் இருக்கான் இல்லையா, அவன் முடிவு பண்றான். ம். இல்ல ஆடியன்ஸுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு. ம். அவன் வீட்டுல உட்காந்து ஒரு படம் பார்த்தான்னா அவன் குழந்தை தருதலையா இருக்கும். ம். அந்த தருதலை வந்து இப்படிதான் விரும்புதுன்னு ஒட்டுமொத்த தருதலைக்கு இங்க வழிவகுக்கிறான் ஒரு ஓகே. ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்றானோ அதுதான் டைரக்டர் செய்யணும். ஓகே. சரி, அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றான்னா ஒரு ஹீரோவை பிடிச்சிட்டு வருவோம். அந்த ஹீரோ அட் ஏ டைம் வந்து 2-3 காதலியை காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்றதுக்கு அவன் மைண்ட் செட்டப் இருக்கும். ம். அதை படத்துக்குள்ளார வைப்பான். ஓகே. ஸோ அவனோட மைண்ட் செட்டப் வந்து பல பெண்களோட இருக்கிறத அவன் வாழ்க்கையில நினைக்கிறான். ம். அதை டைரக்டர் கிட்ட தலைவா இப்படி பண்ணுங்க தலைவா. அப்ப அந்த படம் வந்து படத்தை பாக்குறவன் என்ன பண்றான், ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழணும் வேணாம், ஆமா அதெல்லாம் அப்படின்னு இவன் மாறத்துக்கு ரெடி ஆகும். ஓகே. இது ஒட்டுமொத்தமா டைரக்டர் வந்து என்னைக்குமே அவன் சொந்தமா யோசிச்சு சொந்தமா செய்யறாங்கிறதையும் விட்டுருங்க. ம். ஆமா, எல்லாரும் சொல்றதுதான் சினிமாங்கிறது டீம் ஒர்க். ம். அவன் இஷ்டத்துக்கு சொல்றானுங்க. ஒருத்தன் கற்பனைக்கு வந்தா படம் உருப்படியா இருக்கும். ஆமா. ஒவ்வொருத்தன் கற்பனைக்கு வர்றதுனால தான் படம் உருப்படியா வர மாட்டேங்குது. ஓகே. இன்னைக்கு வர்ற படம் எல்லாம் பாக்குறீங்கல்ல, ஆனா அந்த உருப்படி இல்லாத படம் தானே இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் பாத்தீங்களா. ம். கடைசியில எங்க வந்து நிக்குது, மார்க்கெட். ம். மார்க்கெட் வேல்யூ. முன்னாடி ஒண்ணு ஓடுச்சு இல்லைங்களா, ஆமா. அதை வச்சுதானே அடுத்ததும் அதே மாதிரி அடுத்தடுத்து வேணுங்கிறான். எடுக்கிறது. ஆமா, இப்ப எவனாவது ஒரு அஞ்சலி படம் பாக்குறதுக்கு உட்காருவானா? இல்லையே. ஆ? ஆனா ஏன் எடுக்க மாட்றாங்க? ஏன்னா இப்போ எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு ஏஐல பண்றதும், அப்புறம் லவ் டுடே மாதிரி போனை வச்சு பண்றது, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு அஞ்சலி மாதிரி ஒரு படமோ இல்லாட்டி ஒரு முந்தானை முடிச்சு அந்த ஒரு குடும்ப அதாங்க, பாங்கான கதைகள்லாம் குடும்ப வரவே இல்லையே. பாங்குன்னு எங்க குடும்பமே எவன்கிட்ட இல்ல. இல்லையே. ஓகே. அதான் உண்மை. எங்க குடும்பம் நீங்க பாருங்களேன், முன்னாடி எல்லாம் வந்து குடும்பமா இருப்பாங்க. ம். இப்ப குடும்பமாவே இல்ல. இல்ல. அது ம். பார்த்தாவே உங்களுக்கு இதெல்லாம் விளக்கணும்னு தெரியுது. அவசியம் இல்ல. ம். ஒரு காலத்துல எல்லாம் வந்து குழந்தைங்களை வச்சு படம் எடுத்தாங்க. அப்ப குழந்தைங்களா இருந்தாங்க. ம். இப்ப எல்லாம் குழந்தைங்களாவா இருக்குதுங்க. இல்ல. இப்ப குழந்தைங்களே படம் பார்க்க மாட்றாங்க. செல்போனை வச்சுட்டு ஆ, கேம் எல்லாம் விளையாடிட்டு அதான் அந்த ரேஞ்சுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜில போகுது. ம். முன்னாடி எல்லாம் காதலை பத்தி எடுத்தாங்க. ம். ஆமா, ஒருதலை ராகங்கிற ஒரு படத்துல ம். அந்த காதலை சொல்றதுக்குள்ளார ம். ஹீரோ செத்துருவாரு. ஆமா. புரியுதுங்களா? அப்படி ஒரு காதலை அந்த அளவுக்கு டியூரேஷன் இழுத்தானுங்க. ம். இப்ப எல்லாம் என்ன, காதலும் முடிஞ்சு போய் கள்ள காதலும் முடிஞ்சு போய் அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. இந்த இப்ப டியூன்னு ஒரு படம் வந்ததுல, ஆமா. ஆமா, புள்ளையே வேற ஒருத்தனுக்கு பெத்து வரான். ம். ஆனாலும் நாங்க இப்போ ஒன்னா வாழ்வோம். அப்ப ம். நீ எதை சொல்ல வர சமுதாயத்துக்கு? இந்த அதாவது ஒரு தமிழ் சமுதாயங்கிறது வேர்ல்டு வைடாவே கலாச்சாரத்தை இங்க இருந்து கத்துக்கணுங்கிறதுக்காக அங்க நினைச்சுக்கிட்டு இருக்கான். ம். ஒரு ம். வெள்ளைக்காரன் வந்து இங்க இருந்து கலாச்சாரத்தை நம்மள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு போகணும். ம். ஆனா நீ என்ன சதைச்சு வச்சிருக்க ஓகே. இங்க? இவனு அந்த பிரதீப் ரங்கராஜன் அவனை மட்டுமே சொல்ல வரல, ம். ம். ஒட்டுமொத்தமே உங்க சினிமா கலாச்சாரமே வேற லெவல்ல மாறி இருக்குதுல்ல. அப்படிங்கிறப்ப இதுல நம்ம விளக்கம் சொல்றதுக்கு என்ன, அந்த அந்த குட்டைக்குள்ளாரே நாமளும் இருந்துட்டு இருக்கிறதுனால ஓகே. நாளைக்கு அப்ப நீ சீர்திருத்தமா பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ம். ஆமா, நமக்கு ஒருத்தன் ஹீரோ எப்படி மாட்டுறானோ, ஆமா நம்ம ஹீரோ சிகரெட் பிடிச்சு பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆமா. ஆனா ஹீரோ வந்து தலைவா இப்படி பண்ணாதான் தலைவா பண்ணாதான் நல்லா ஸ்டைல். இருக்கும். ஆமா. அப்ப ஆமா சாமி, ம். பண்ணிதானே ஆகணும். இப்ப அத பார்த்து யங்ஸ்டரும் தலைவரே பண்றாரு, அதான் நம்ம அதே சொல்றேன், ஃபாலோ பண்ணுவோம். மாற்றங்கிறது நம்மளுக்கு வயசாயிருச்சு, நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு, நமக்கு ஒரு அறிவு இருக்கு. இந்த அறிவினால் மத்தவங்களுக்கு என்னத்தை விட்டுட்டு போறோங்கிறது ஒரு இடம் இருக்கணும். ம். ம். அதை பத்தியே சிந்தனிக்கிறது கிடையாது. ஓகே. இப்ப பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஆமா. ஆமா,
சிவாஜி கணேசனோட பராசக்தியில வந்து உங்களுக்கு நாட்டுக்கான அவ்வளவு கருத்துகள் இருக்கும். அந்த நேரத்துல அது சமுதாயத்தை ஒரு பெரிய மாற்றத்தையே கிரியேட் பண்ணது மாதிரி இருந்தது. இப்ப இந்த பராசக்தியில அப்படியே பண்ணிருக்காங்க. அதே ஆக்ஷன் தான், அதே ஆக்ஷன். எப்ப பார்த்தாலும் ஜெயம் ரவிய இவங்க 2 பேருக்குள்ளார சண்டை தான் பராசக்தி ஆகி போச்சு. புரியுதுங்களா? அப்ப எது வளர்க்குது? அடிதடி சண்டைகள், அராஜகம். நீ இத பண்ண எவனா இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலயும் இருக்கு. அடிச்சா நீ ஹீரோ. எல்லா காலகட்டத்திலும் இல்ல, இப்ப வர வர என்ன சொல்றது, மிருகத்தனமா மனிதனை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவனை அடிச்சு சாப்பிடு. ஆமா, அடுத்தவன், அதாவது ஏமாத்துற விஷயத்தைய, ஒருத்தனை ஏமாத்தி சாப்பிடுறோங்கிற விஷயத்தைய இப்ப பிரில்லியன்ஸ் ஆகிட்டான். ஓ நல்லா இருக்குடா, ஸ்மார்ட்டா இருக்குடா. எது அடுத்தவனை ஏமாத்தி சாப்பிடுறதுங்கிறது ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறான். இந்த மாதிரி உங்களுக்கு செய்யற தப்புக்கே நம்ம வேற ஒரு பேரை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஆமா, ஒரு காலத்துல எல்லாம் வந்து தப்பான ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா பிராஸ்டியூஷன் கேஸ்னு ஒண்ணு இருந்தது. இப்போ சட்டமே பாதுகாப்பு கொடுக்குறாங்களே. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரூம்ல தனியா இருந்தாங்கன்னா அது தப்பு இல்ல. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதுக்காகவே ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே சார். ஆமா, ஓயோ ஒண்ணு. அதான் சொல்றேன். புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்காக? அதாவது சட்டம்ங்கிறது மனிதனோட தவறுகளை கண்ட்ரோல் பண்ணி அவனை வாழ்வியலுக்குள்ளார கரெக்டா கொண்டு போகணுங்கிறது தான். எல்லா இடத்துலயுமே சட்ட மீறுதல்களை நீங்க பண்ணி சட்டத்துக்கு இடம் கொடுத்து வச்சீங்கன்னா, இதுக்காக வெளியூர் எல்லாம் போக கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் இங்கேயே நம்மளோட ஆட்கள் பண்ணி வச்சிருக்காங்களா சார்? ஐயோ, இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்தோம், இப்படி ஒரு கேள்வி. ஏங்க, உங்க சுயநலங்கிறது எல்லாமே பணத்தை வச்சுதான், பணம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் நீ பணத்தை வச்சு சம்பாதிச்சு ரைட்டு எல்லாம் நீங்க எல்லாம் சுவிட்ச் பேங்க்ல அடக்கி வச்சுட்டீங்க. இங்க ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோயிலை கட்டி வச்சாரு. கோயில் இருக்குது, அவரு இருக்காரா? இல்ல. புரியுதுங்களா? அந்த கோயில் பக்கத்திலேயே இரும்புல சிலை இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த இரும்பு சிலையை எடுத்து வித்துருவாங்க. ஆமா, இங்க கல்லா இருக்கிறதுனாலதான் சிலை கூட அங்கங்க கோயில்ல இருக்குது. வேற எதுவும் இருந்ததுன்னா இந்நேரம் கடத்திருப்பாங்க. அது மாதிரி நிலை இல்லாத வாழ்க்கைங்க. என்ன செஞ்சுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா? அதான உண்மை. அதை யாருமே திரைப்படத்துல செய்ய மாட்டாங்கிறது தான். அப்ப நீங்க செய்ய போறீங்கன்னா அந்த இது திருப்பி அதாவது என்ன சொல்றது, ஊரே அம்மனமா ஓடுறப்ப நாம ட்ரெஸ் போட்டுட்டு ஓடக்கூடாதுங்கிற தெளிவு என்கிட்ட இருக்குது. அதனால தெரியாது, என்கிட்ட கொஸ்டின் பண்ணிடாது. ஓகே. இன்னும் ஒரு சைடுல பார்த்தோம்னா இயக்குனர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இயக்குனர்கள்லாம் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி நல்ல நல்ல படங்களை கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாரோட மனசுல நிக்குது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இயக்குனர்கள்லாம் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஜாதிய கொடுமை, அப்புறம் இந்த சமத்துவம் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இல்ல ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு தேவை அப்படின்றத குடுக்கறப்ப அது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு தப்பான வழியிலே கொண்டு போய் முடியுது. அதே மாதிரி இவனுங்க ரஞ்சித்தும் மாரி செல்வராஜுங்கிறத நீங்க ஓப்பனா அவனுக்கு ஜாதி படமா எடுக்கிறானுங்க. அவன் மட்டும் இல்ல, இந்த மோகன்ஜின்னு ஒருத்தன், அவனும் ஜாதி குறியீடு வச்சு படம் எடுப்பானுங்க. இது இவங்கதான் இல்ல, காலங்காலமா வெரி பிகினிங்ல இருந்து நீங்க வந்து என்ன சொல்றது, பாலச்சந்திர சிகரம், இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் அவங்க படம் எடுத்த காலகட்டங்கள்ல அவர் வந்து குடும்ப உறவுகள்ல வந்து ஒரு திரிக்கப்பட்ட ஒரு உறவு முறைகளை நடத்துவார். அப்படிங்கிறப்ப அவர் வந்து பிராமண சமுதாயத்துல இழிவுபடுத்துற விஷயங்களை நடத்துறாரு. இந்துத்துவத்துக்கு எது பண்ண, அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஒரு பாரதராஜா இமயம் படம் எடுக்கிறப்பவையும் அவருக்கு இதுலயும் தேவர் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவரு அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு முத்திரையை குத்துனாங்க. முத்திரை குத்தாம தப்பிச்சது வந்து யாராருன்னா முருகதாஸ் மட்டும்தான் நினைக்கிறேன். எந்த ஜாதி குறியீடும் இல்லாம அது ஹைடெக் விஷுவலைசேஷனா போனதுனால அவர் மேலதான் அந்த குறியீடு வரல. மத்தவங்க எல்லாரும் மேலயுமே அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்தது மாதிரி. ரெண்டாவது என்னன்னா, அந்த இப்ப மாரி செல்வராஜ் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவன் பண்ண முடியாது. அதாவது அந்த ஆளோட வெற்றியின் ரகசியம் என்னவா இருக்குதுன்னா அவனுக்கு தெரிஞ்சதை பண்றான், அதனால அவன் ஜெயிக்கிறான். புரியுதுங்களா? சில பேர்லாம் தெரியாம இருக்கிறதுனாலதான் தோல்வி காரணம், அதுவும் ரீசன். ரெண்டாவது இன்னொன்னு ஜென்சி கிட் அப்படிங்கிறதுனா, இந்த ஜென்சிங்கிற கிட் யாரு ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, வயசுக்கு வராத குழந்தைங்களுக்கு வயசுக்கு வந்த அனுபவத்தை நீ சொல்லி கொடுக்குற. அதானே ஜென்சி கிட்டுங்கிறவங்க வயசுக்கு வராதவங்க அப்படிங்கறது அந்த கிட்ஸ்.
அந்த குழந்தைக்கு நீ என்ன பாடம் நடத்தி வைக்கிற, எதை நீ கொண்டாட வைக்கிற? புரியுதுங்களா? அதாவது அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படம் பாக்குற அனுபவத்துக்கு அவனோட வாழ்க்கை முறை இருக்கா? அதை ஏற்படுத்துறீங்கல்ல. அப்ப சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கல்யாணம் பண்ணிதான் குழந்தை பெத்துக்கணுங்கிறது போக, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே குழந்தையெல்லாம் பெத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நவுறுதுன்னா நாளைக்கு இந்த சமுதாயம் எங்க போய் நிக்கும்? அந்த தூர பார்வையில யாருக்குமே இல்லையே. ஆமா, அப்ப நீங்க அந்த பார்வையோட இருக்கீங்களான்னு இருந்தும் பிரயோஜனம் இல்ல. இங்க பணம் போடுறவன் என்ன சொல்றானோ அதை செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கை நாளைக்கு போகணும் அப்படின்னா அவன் கொடுக்குற பணத்தை வச்சுதான். புரியுதுங்களா? இங்க வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு காமராஜரே இருந்தாலும் ஆமா நம்ம சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்திருப்பாரு. இப்படி இருங்கப்பான்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு. மாறி இருக்க மாட்டாங்க. மாற முடியாது, மாற்றவே முடியாதுங்கிற இடத்துக்கு இன்னைக்கு எல்லாம் அப்படி இருக்குது. ஆமா, இதுல வந்து எங்க புதுசா வர்றவங்களும் வந்து நாங்க புரட்சி பண்ணி எல்லாத்தையும் மாத்திருவோம். அதான் சினிமா நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த ஹீரோக்கள் என்ன பண்றாங்களோ என்ன செய்யறாங்களோ அதை தான் மக்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த பையன் பொண்ணு பேசினாலே தப்புன்னு சொல்லி இருந்தது ஒரு காலம். இப்போ வந்துட்டு ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணுன்றது மாறி அதே சினிமால பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு ஆணு அதையும் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னால அதான் அப்படிதான் இருக்க போறாங்க. இன்னும் படமும் அது மாதிரிதான் இந்த மாதிரிலாம் எடுக்க போறேன். இப்ப எல்லாம் வந்து டூயட் வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஒரு படத்துல சென்டர் டான்சர்னு செக்ஸா நடிக்கிறதுக்குன்னு ஒரு டான்சர் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ட்ரெஸ் டான்ஸ் வச்சு ஆட விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப வரப்போற காலத்துல அதுவும் போர் அடிச்சிச்சுல. அப்ப ஆம்பளை ஒன்னா சேர்ந்தாடுறது, பொம்பளை சேர்ந்தாரு, இதெல்லாம் வந்து புதுமை இல்ல. புதுமையான விஷயத்துக்கு ஏற்படுத்தி தானே ஆகணும். மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்றதா? இம்ப்ரெஸ் பண்றது புரியுதா? இது தப்புன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு ட்ரெண்டா எடுத்து பண்றாங்களா? ஏன்னா படத்துல இப்படி காட்டுனாங்க, படத்துல இப்பெல்லாம் இதான் வருது, இதான் ட்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு சுத்துறாங்கல்ல சார். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ட்ரெண்டு நான் மாத்துறேன், புதுமை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா பண்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, தட்டுல சோடா சாப்பிடாம வேலை சாப்பிட கூடாது இல்லையா? அந்த விஷயம் நடக்குது இல்லையா? அப்ப நம்ம இதுக்கு பதில் சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதே இடத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம இருக்கிறதுனால அதிகமா பேச முடியாது. கண்டிப்பா. ஆமா, தப்பு நாங்க தான். நாம ஒரு கிரியேட்டரா நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மள்ட்ட இருக்குது. அதை நம்ம தப்பா பண்ணிட்டு இது சரியில்லைன்னு சொல்றதுங்கிறது அது என்ன சொல்றது, எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஓகே. சோ ஒரு இயக்குனரா நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, அஞ்சலி மாதிரி ஏன் படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. சோ நீங்க ஒரு இயக்குனரா ஏதாவது ஒரு குடும்ப பாங்கான படம் எடுக்கணும்னா எந்த மாதிரி படம் எடுப்பீங்க? இந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் மறுபடியும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இல்ல நான் திருப்பி சொல்றேன். நான் இப்ப அதே வார்த்தை நீங்க கேக்குறது வந்து இவ்வளவு விளக்கம்லாம் கொடுத்தீங்க, ஊரே தப்பா இருக்கு, அப்ப நீங்களாவது ஒழுங்கா பண்ணணுமே அப்படின்னு. இப்ப ஊரே தப்பா இருக்கு அப்படின்னு நான் அதான் திருப்பி சொல்றேன். ஊரே தப்பா இருக்கு, நான் திருத்தணும் முயற்சி பண்றேன் அப்படின்னா நான் மட்டும்தான் தனிமரமா நிற்பேன். ஆமா, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு படம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மறுபடியும் நான் திருத்துறேன்னு சொல்லி ஒரு சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு ஈரானியன் படம், புரியுதுங்களா? அது எந்த காலத்துல ஓடினாலும் அது நல்ல படம் தான். அப்படி ஒரு படத்தை இங்கேயும் எடுக்கலாம், புரியுதுங்களா? ஆனா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குமான்னா கிடைக்காது. இங்க கடைசி விவசாயின்னு ஒரு படம், அந்த படத்தை எவனாவது வசூல் படமா பாத்துருப்பானுங்களா? இங்க ஜெயிலர் தானே ஹிட், ஜெயிலர் தானே எல்லாரும் பாத்துருக்காங்க. கடைசி விவசாயி நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல. பாத்துருவீங்களா? ஆனா ஜெயிலர் பாத்தீங்களா? பாத்துட்டீங்க. அப்ப எதை வச்சு வருது? இங்க யாரு என்ன நினைக்கிறோம்னா, ஒரு கடைசி விவசாயி படத்துல அந்த மாதிரி ஒரு கதையில ஒரு ரஜினிகாந்த் தன்னை ஃபீல் பண்ணிக்கணும். மிகப்பெரிய நடிகனா இருக்கிற ஒரு ரஜினிகாந்த் இப்படி ஒரு படம் ஒண்ணு பண்ணுவோமேன்னு இல்ல, ஒரு 4 படம் தொடர்ச்சியா பண்றப்ப ரஜினியே அதை பண்றாருப்பான்னு சொல்லி அடுத்தடுத்தா பண்ணுவான். எவன் பெரிய ஆளா இருக்கானோ அவன் தான் சமுதாயத்தை மாத்தணுங்கிற உணர்வு அவன் தான் ஏற்படுத்தணும். இடையில இருக்கிறவன் எவனுமே ஏற்படுத்த முடியாது. புரியுதுங்களா?
நான் சிகரெட் அடிக்க கூடாது, என் வாயில சிகரெட் வைக்க கூடாது, நான் தண்ணி கிளாஸை தொடக்கூடாதுன்னு ஒரு அஜித், விஜய் இவங்க முடிவு பண்ணும். புரியுதுங்களா? அவங்க முடிவு பண்றப்ப அடுத்தடுத்த படங்கள் அது தழுவி வரும். இங்க எது ஓடுதோ ஓடுன குதிரைன்னு சொல்லுவாங்க. ஓடுற குதிரையில காசு கட்டணும் அப்படிம்பாங்க. அப்ப எந்த குதிரையை நீங்க ஓட வைக்கிறீங்க அப்படின்னா, பெரிய நடிகர்கள் எல்லாமே தரங்கட்ட செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா பெரிய நடிகருமே தரங்கட்ட செயல்கள். சீரியஸா சொல்ல போனா அது வாழ்வியலுக்கு உள்ளார் இருக்கிறது மாதிரியான ஒரு வாய்ப்பா இருக்கு இல்லையே அவங்க பண்றது. அவங்களே ஏங்க நம்ம கையெடுத்து கும்புற பிரம்மாண்டமா பாக்குற பெரிய மனுஷனே தப்பா இருக்கிறப்ப நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அதெல்லாம் என் வாழ்க்கை, என்னோட பர்சனல் வாழ்க்கையிலே திணறிட்டு இருக்கிற ஒரு ஆளு அடுத்தாப்புல எனக்கான வேலை கிடைக்குமாங்கிறதே திணறிட்டு இருக்கிறப்ப நான் மாற்றத்தை ஏற்படுத்தாலும் நான் இவ்வளவு தூரம் உட்காந்து பேசலாம். ஆனா என்னால என்ன சொல்றது, ஆல்ரெடியே இல்ல, ஆண்டவன் புடுங்கிட்டான், ஒன்னையும் புடுங்க முடியாது. இங்க பெரிய நடிகர்கள், நான் சொல்றது பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, கமலஹாசன், ரஜினிகாந்த், இன்னும் பெரும் நடிகர்கள். ஆமா, அவங்க முடிவு பண்ணும். புரியுதுங்களா? புரியுது சார். இப்போ உச்சக்கட்ட புகழ் நடிகரா இருந்தா அதை மாத்த முடியும், அவங்கதான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் இப்பெல்லாம் அவங்க மக்களை என்டர்டெயின் பண்றதுக்காக எந்த விஷயமும் பண்றாங்களா, இல்லாட்டி பணத்தை நோக்கி எல்லா விஷயமும் பண்றாங்களா? இல்லங்க, எல்லாமே பணத்தை நோக்கிதாங்க. பணம் இல்லாம எந்த நடிகனாவது ஃப்ரீயா நடிக்கிறானா? பணம் இல்லாம ஃப்ரீயா நடிக்கல, ஆனா ஒரு மதிப்பில்லாத பொருள்ல கூட விளம்பரத்துக்காக ஒரு பெரிய நடிகர்கள் நடிச்சுட்டு போறாங்க. சோ அதனால மக்களை என்டர்டெயின் பண்றாங்களா, இல்லாட்டி அவங்க முழுக்க முழுக்க மணி மோட்டிவா இருக்காங்களா? மக்களை என்டர்டெயின்மென்ட் பண்ணல, மக்களை ஏமாத்துறாங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க நடிச்ச படம் எல்லாருமே சூப்பர் ஹிட்டா ஓடணும். ஏன் படம் ஃபிளாப் ஆகுது? ஆமா, படம் ஃபிளாப் கொடுக்குறீங்கன்னாவே நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு தான் அர்த்தம். எல்லாத்தையும் ஜிக்ஜாக் வேலை காட்டுறீங்க. ஜிக்ஜாக் வேலை காட்டி எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நாங்க என்ன சொல்றது, ஒரு ஹாலிவுட்ல ஆயிரக்கணக்கான கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறோம், செலவு பண்ணி படம் எடுக்கிறோம். அதே தேட்டர்ல உட்காந்துதான் நாங்க பாக்குறோம். அந்த டிக்கெட்டு காசுல தான் அந்த இதை பாக்குறோம். என்ன, உங்க படம் ஒரு 100 கோடி ரூபாயில படம் இருக்கிறீங்க, அதையும் நாங்க அந்த காசு கொடுத்துதான் பாக்குறோம். அவனுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது, உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது? நீங்க திடீர்னு பார்த்தா அவனுக்கு நிகரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? என்ன, எங்க டாம் குரூஸுக்கு எங்கால் டஃப் கொடுத்துட்டு இருக்காரு, விஜய் டஃப் கொடுத்துட்டு இருக்காருன்னு தானே பேசுறாங்க. ஆமா, என்னைக்குமே கம்பேர் நம்ம ஒரு அதாவது நம்ம தமிழன், தமிழ்நாடு அப்படிங்கிற அந்தந்த மொழியோட பேசுறவன் அந்தந்த உணர்வோடு இருக்கணும். இங்க நீங்க சினிமாவில பாத்தீங்கன்னா ஒரு மொழி பேசுறவனவே கிடையாது, பல மொழிக்காரனா இருக்குது. இப்ப அதுவே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கூலி படத்துல சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் ஹீரோவான்னு கேட்டா இல்ல, ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்து ஒவ்வொரு ஹீரோ வந்துட்டாங்க. அது ஒரு ட்ரெண்டா எடுத்துட்டு இருக்கு. அதான் இவனை தமிழ், அதான் நம்மால மட்டும் ஏமாத்துறது முடியாது, எல்லாரையும் சேர்த்து வச்சாதான் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாரையும் சேர்த்துட்டு ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணி ஒரு விஷயங்க, நீங்க நான் திருப்பி சொல்றேன். ஆமா, எல்லாம் எதாவது சொல்றது, எதையுமே நம்ம மாத்த முடியாது. ஆனா மாத்துன்னு நினைக்கிறவன் அவன் மாறணும். புரியுதுங்களா? இங்க ஒண்ணும் இல்ல, சென்சார் அப்படிங்கிற ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த சென்சார்ல இப்படி இருந்தாதாப்பா நாங்க பண்ணுவோம், இந்த வன்முறை எல்லாம் கூடாதுப்பா, என் சமுதாயத்து மக்களுக்கு இது செட் ஆகாதுப்பா, நீ போட்டுக்கோ, நீ எடுத்துக்கோ, எங்க வேணுமானு எடுத்துக்கோ, நீ துப்பாக்கியை தூக்கி மிஷின் கன்னை தூக்கி சுடுறது என் கலாச்சாரத்துல கிடையாது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா வச்சான்னா கரெக்டா இருக்குமா? இங்கிலீஷ் டைட்டிலுங்கிறத சுத்தமா, தமிழ் படத்துக்கு எதுக்கு இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிற? தமிழ் படத்துக்கு இங்கிலீஷ்ங்கிற டைட்டிலே கிடையாது. தமிழ்ல நீ எந்த இதா இருந்தாலும் ஸ்பைடர் மேன் அப்படின்னு ஒரு டைட்டில கூட சிலந்தி மனிதன் வச்சுக்க, நீ எப்படி தமிழ்ல நீ கொண்டு வா அப்படிங்கறத ஒரு நாட்டோட சட்ட திட்டங்கள்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதை எவ்வளவு ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாலும் மாத்த முடியுமா? முடியாது. அம்பேத்கரோட சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தப்பு செஞ்சவன் உள்ள கரெக்டா தண்டனை வாங்கி உள்ள இருக்கான். அது தப்பா இருந்ததுன்னா வெளியில இருப்பானுங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க யாரு இது? சட்டம் தன் கடமையை செய்யலங்கிறது இதுல இருந்து தெரியுதா? புரியுதுங்களா? யாரு அப்ப யாரு? இந்த சென்சார்ல இருக்கிறவங்க கிடையாது, அந்த சட்டத்தை நிர்மாணிக்கிறவனுங்க. இப்ப முதலமைச்சர் தான் தப்பு பண்றாருன்னா அந்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது யாரு? மக்கள் தான். அப்ப யார் தப்பா இருக்கா?
மக்கள் தான். மக்கள் எப்பவுமே அப்படிதானே சார் இருக்காங்க. அதனால தானே எல்லாருமே ஏமாத்தி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அதனாலதான் வாங்கிட்டு சொல்றேன், இருக்காங்க. நாம தப்பா இருக்கிறதுனாலதான் நாம மறுபடியும் தப்பாதான் இருப்போம். ஓகே. இதுல இது என்ன சொல்றது, இது கேள்வி கேட்டு முடிக்கிற பதில் கிடையாது. ஆமா, கேள்வி நீங்க கேட்க கண்டிப்பா கேட்க தொடர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும். கண்டிப்பா. ஆமா, பார்க்க இவனும் மக மாட்டான். ஆமா, அனாவசிய பேச்சுன்னு சொல்லிட்டு ஆமா லூசா உட்காந்து பேசினா கூட 4 பேர் பார்த்து கமெண்ட் சிரிப்பாங்க. போடுவான். ஆமா, நல்ல விஷயம் பேசினா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதான் பேசுறது மக்கள். நல்ல விஷயம் இல்ல, ஆமா, அது பார்க்க மாட்டாங்க. பார்த்துட்டா திருந்திருவாங்கல்ல. திருந்த வேணாம், அடுத்தவங்களை கெடுக்காம இருந்தா போதும் போதும். அப்படிங்கிறது தானே. ஓகே. ஒரு இயக்குனரா மக்களுக்கு, இந்த முட்டாள் மக்கள்னு நம்ம சொல்லி பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நீங்க என்ன அறிவுரை கொடுக்க விரும்புறீங்க? ஐயோ, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம் ஆமா, அட்வைஸுங்கிறது சொல்லக்கூடாது. ம் ஆமா, அவங்க சொல்ற அட்வைஸை நாம ஏத்துக்கணும். ம் உங்களோட அட்வைஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நாங்க கண்டிப்பா அது பிரகாரம் நாங்க நடந்துக்கிறோம். அட்வைஸ் சொல்ற அளவுக்கு எங்க மக்கள் தரங்கட்டவர்கள் அல்ல. ஓகே. ஆமா, அவங்கள்ட்ட நாங்க கேட்கிற அளவுக்கு தான் நாங்க இருக்கிறோம். ம் அதனால அவங்களோட வெயிட்டிங் ஃபார் அவர் கமெண்ட்ஸ். ஓகே. ஸோ சினிமாவால வந்துட்டு எந்த விஷயமும் சீரழிய கூடாது அப்படின்றதுனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே இருக்கோம். ஆனாலும் மக்கள் வந்து அரசியலையும் முட்டாள்தனமா தான் மாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி சினிமாவையும் முட்டாள்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே மாறணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளவு நேரம் வந்து ஒரு இயக்குனரா ஒரு சினிமாவோட பார்வை எப்படி இருக்கு, சினிமாவில் என்னென்ன நடக்குது பிரச்சனைகள், அதனால அது மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்குது, எந்த அளவுக்கு மிருகமா மாத்துது அப்படின்றத பத்தி ரொம்ப கிளியரா வந்து பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.